வெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே, இன்னும் வெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. வெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே, இன்னும் வெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. வெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே, இன்னும் வெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே.
ஆவியாரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. திருக்குடும்ப பெருவிழா திருப்பலி முன்னுரை. அன்பை விதைத்து ஒற்றுமையாய் வாழும் குடும்பம் என்றும் திருக்குடும்பம். இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று நம் அன்னையாம் தாய் திரு அவை திருக்குடும்ப பெருவிழாவை மிகச் சிறப்பாக குடும்பமாய் இணைந்து கொண்டாட நம்மை அழைக்கின்றது. குடும்பம் என்பது அனைத்திற்கும் மையப்புள்ளி. எனவே ஒவ்வொரு குடும்பமும் சமுதாயத்தோடும் திரு அவையோடும் இணைந்து பல சவால்கள், போராட்டங்கள், சோதனைகள், கடின உழைப்பு, தீராத நோய்கள், குடும்ப பிரச்சனைகள், இன்பம், துன்பம் அனைத்தையும் சந்தித்து நல்லதொரு குடும்பமாக பயணிக்க வேண்டும். இயேசு, மரியா, யோசேப்பு ஆகியோரின் குடும்பத்தில் யோசேப்பு கடின உழைப்பாலும் அமைதியாலும் நீதியாலும் குடும்பத்தை வழிநடத்தினார். மரியா மிகுந்த தாழ்ச்சியோடும் பல இன்னல்களையும் சொல்லன்னா துயரங்களையும் அனுபவித்து குடும்பத்தை வழிநடத்தினார். குடும்பத்தை மீட்பின் திட்டத்தினை நிறைவேற்ற அழைத்து சென்றார். இயேசுவும் கடவுளுக்கும் பெற்றோருக்கும் ஏற்றவாறு பணிவிடை செய்து வந்தார். எனவேதான் ஆயிரம் குடும்பங்கள் தோன்றி மறைந்தாலும் இன்றைக்கும் திருக்குடும்பமாக திகழ்ந்து கொண்டிருக்கின்றது. நமது குடும்பமும் திருக்குடும்பமாக வாழ வேண்டும் என்றால் இறை அன்பிலும் பிறர் அன்பிலும் செழித்து வளர வேண்டும். எனக்கு என் குடும்பம் முக்கியம், என் குடும்பத்திற்கு நான் முக்கியம் என்ற சிந்தனையோடு பரபரப்பான இன்றைய நவீன உலகில் குடும்பமாக அமர்ந்து உரையாடவும் ஜெபிக்கவும் அன்பை பகிர்ந்து கொள்ளவும் வேண்டி இத்தெய்வீக திருப்பலியில் பக்தியோடு கலந்து கொண்டு நம் குடும்பத்திற்காக ஜெபிப்போம். சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்ளுகிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகியால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும்.
தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென், 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 ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, எங்களுக்கு திருக்குடும்பத்தின் சிறந்த எடுத்துக்காட்டை அளிக்க திருவுளமான உம்மை நாங்கள் வேண்டுகின்றோம். குடும்ப பண்புகளிலும் அன்பின் பிணைப்புகளிலும் நாங்கள் அதையே பின்பற்றி உமது இல்லத்தின் நிலையான பரிசை மகிழ்வுடன் பெற செய்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். உனக்கு பிறப்பவனே உனக்கு பின் உரிமையாளனாவான். தொடக்க நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 15, இறை திருவசனங்கள் 1 முதல் 6, மேலும் அதிகாரம் 21, இறை திருவசனங்கள் 1 முதல் 3 முடிய. ஆண்டவரின் வாக்கு ஆபிராமுக்கு ஒரு காட்சி வழியாக வந்து அறிவித்தது. ஆபிராம், அஞ்சாதே, நான் உனக்கு கேடயமாக இருப்பேன், உனக்கு பெரும் கைமாறு கிடைக்கும். அப்பொழுது ஆபிராம், என் தலைவராகிய ஆண்டவரே, எனக்கு என்னதான் தருவீர்? எனக்கோ குழந்தையே இல்லை. தமஸ்கு நகர் எலியேசர் தான் எனக்கு பின் என் இல்லத்திற்கு உரிமை மகனாக போகிறான். நீர் எனக்கு குழந்தை ஒன்றும் தராததால் என் வீட்டு அடிமை மகன் எனக்கு பின் உரிமையாளன் ஆக போகிறான் என்றார். அதற்கு மறுமொழியாக, இவன் உனக்கு பின் உரிமையாளன் ஆக மாட்டான், ஆனால் உனக்கு பிறப்பவனே உனக்கு பின் உரிமையாளன் ஆவான் என்று ஆபிரகாமுக்கு ஆண்டவரின் வாக்கு அருளப்பட்டது. அப்பொழுது ஆண்டவர் ஆபிராமை வெளியே அழைத்து வந்து, வானத்தை நிமிர்ந்து பார், முடியுமானால் விண்மீன்களை எண்ணிப்பார், இவற்றைப் போலவே உன் வழிமரபினரும் இருப்பர் என்றார். ஆபிராம் ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டார். அதை ஆண்டவர் அவருக்கு நீதியாக கருதினார். ஆண்டவர் தாம் கூறியிருந்தபடி சாராவை கண்ணோக்கினார். ஆண்டவர் தம் வாக்குறுதிக்கேற்ப சாராவுக்கு செய்தருளினார். கடவுள் வாக்களித்தபடி குறிப்பிட்ட அதே காலத்தில் சாரா கருத்தாங்கி ஆபிரகாமுக்கு அவரது முதிர்ந்த வயதில் ஒரு மகனை பெற்றெடுத்தார். ஆபிரகாம் தமக்கு பிறந்த, சாரா தமக்கு பெற்றுக் கொடுத்த மகனுக்கு ஈசாக்கு என்று பெயரிட்டார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவர்க்கு அஞ்சி அவர் வழிகளில் நடப்போர் பேறு பெற்றோர். ஆண்டவர்க்கு அஞ்சி அவர் வழிகளில் நடப்போர் பேறு பெற்றோர். ஆண்டவருக்கு அஞ்சி அவர் வழிகளில் நடப்போர் பேறு பெற்றோர். உமது உழைப்பின் பயனை நீர் நட்பேரும் நலமும் பெறுவீர். ஆண்டவர்க்கு அஞ்சி அவர் வழிகளில் நடப்போர் பேறு பெற்றோர். உம் இல்லத்தில் உன் துணைவியார் கனிதரும் திராட்சை கொடி போல் இருப்பார். உண்ணும் இடத்தில் உன் பிள்ளைகள் ஒளிவ கன்றுகளைப் போல் உம்மை சூழ்ந்திருப்பார். உன் பிள்ளைகள் ஒளிவை கன்றுகளைப் போல உம்மை சூழ்ந்திருப்பார். ஆண்டவர்க்கு அஞ்சி அவர் வழிகளில் நடப்போர் பேறு பெற்றோர்.
இரண்டாம் வாசகம். ஆபிரகாம், சாரா, ஈசாக்கு ஆகியோரின் நம்பிக்கை. எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். 11வது அதிகாரம் 8 மற்றும் 11 12 மற்றும் 17 19 முடிய இறைவசனங்கள். ஆபிரகாம் தாம் அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து உரிமை பேராக பெறவிருந்த இடத்திற்கு சென்றதும் நம்பிக்கையினால் தான். தாம் எங்கே போக வேண்டும் என்று தெரியாதிருந்தும் அவர் புறப்பட்டு சென்றார். ஆபிரகாம் வயது முதியவராயும் சாரா கருவுற இயலாதவராயும் இருந்த போதிலும் அவர் ஒரு தந்தையாவதற்கான ஆற்றல் பெற்றதும் நம்பிக்கையினால் தான். ஏனெனில் வாக்களித்தவர் நம்பிக்கைக்குரியவர் என அவர் கருதினார். இவ்வாறு உயிரற்றவர் போலிருந்த இந்த ஒருவரிடமிருந்து வானத்தில் உள்ள திரளான விண்மீன்களைப் போலவும் கடற்கரையில் உள்ள எண்ணியிருந்த மணலைப் போலவும் கணக்கற்ற மக்கள் பிறந்தனர். ஆபிரகாம் சோதிக்கப்பட்ட போது ஈசாக்கை பலியிட துணிந்தது நம்பிக்கையினால் தான். ஈசாக்கின் மூலமே உன் வழிமரபு விளங்கும் என்ற வாக்குறுதியை அவர் பெற்றிருந்த போதிலும் அவர் தம் ஒரே மகனை பலியிட முன்வந்தார். ஏனெனில் இறந்தோரை கடவுள் உயிரோடு எழுப்ப வல்லவர் என்பதை அவர் உணர்ந்திருந்தார். எனவே அவர் தம் மகனை மீண்டும் பெற்றுக்கொண்டார். பின்பு நடக்க இருந்ததற்கு இது ஓர் அறிகுறி. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. பலமுறை பல வகைகளின் முற்காலத்தில் இறைவாக்கினர் வழியாக நம் மூதாதையரிடம் பேசிய கடவுள் இவ்விறுதி நாட்களில் தம் மகன் வழியாக நம்மிடம் பேசியுள்ளார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 2 இறை வார்த்தைகள் 22 முதல் 40 முடிய. மோசேயின் சட்டப்படி தூய்மைச் சடங்கை நிறைவேற்ற வேண்டிய நாள் வந்தபோது குழந்தையை ஆண்டவருக்கு அர்ப்பணிக்க அவர்கள் எருசலேமுக்கு கொண்டு சென்றார்கள். ஏனெனில் ஆண் தலைப்பேர் அனைத்தும் ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கப்படும் என்று அவருடைய திருச்சட்டத்தில் எழுதியுள்ளது. அச்சட்டத்தில் கூறியுள்ளவாறு 2 மாடப்புறாக்கள் அல்லது 2 புறா குஞ்சுகளை அவர்கள் பலியாக கொடுக்க வேண்டியிருந்தது. அப்போது எருசலேமில் சிமியோன் என்னும் ஒருவர் இருந்தார். அவர் நேர்மையானவர், இறைபற்று கொண்டவர், இஸ்ரேலுக்கு வாக்களிக்கப்பட்ட ஆறுதலை எதிர்பார்த்திருந்தவர். தூய ஆவியை அவர் பெற்றிருந்தார். ஆண்டவருடைய மெஸ்ஸியாவை காணும் முன் அவர் சாகப் போவதில்லை என்று தூய ஆவியால் உணர்த்தப்பட்டிருந்தார். அந்த ஆவியின் தூண்டுதலால் அவர் கோவிலுக்கு வந்திருந்தார். திருச்சட்ட வழக்கத்திற்கு ஏற்ப செய்ய வேண்டியதை குழந்தை இயேசுவுக்கு செய்து முடிக்க பெற்றோர் அதனை உள்ளே கொண்டு வந்தபோது சிமியோன் குழந்தையை கையில் ஏந்தி கடவுளை போற்றி, ஆண்டவரே, உமது சொற்படி உம் அடியேன் என்னை இப்போது அமைதியுடன் போகச் செய்கிறீர். ஏனெனில் மக்கள் அனைவரும் காணுமாறு நீர் ஏற்பாடு செய்துள்ள உமது மீட்பை என் கண்கள் கண்டு கொண்டன. இம்மீட்பே பிற இனத்தாருக்கு வெளிப்பாடு அருளும் ஒளி. இதுவே உம் மக்களாகி இஸ்ரேலுக்கு பெருமை என்றார். குழந்தையை குறித்து கூறியவை பற்றி அதன் தாயும் தந்தையும் வியப்புற்றனர். சிமியோன் அவர்களுக்கு ஆசி கூறி அதன் தாயாகிய மரியாவை நோக்கி, இதோ இக்குழந்தை இஸ்ரேல் மக்களுள் பலரின் வீழ்ச்சிக்கும் எழுச்சிக்கும் காரணமாக இருக்கும், எதிர்க்கப்படும் அடையாளமாகவும் இருக்கும். இவ்வாறு
பலருடைய மறைவான எண்ணங்கள் வெளிப்படும். உமது உள்ளத்தையும் ஒரு வாள் ஊடுருவிப்பாயும் என்றார். ஆசேர் குலத்தைச் சேர்ந்த பானுவேலின் மகளாகிய அன்னா என்னும் இறைவாக்கினர் ஒருவர் இருந்தார். அவர் வயது முதிர்ந்தவர். மணமாகி 7 ஆண்டுகள் கணவரோடு வாழ்ந்த பின் கைம்பெண்ணானவர். அவருக்கு வயது 84. அவர் கோவிலை விட்டு நீங்காமல் நோன்பிருந்து மன்றாடி அல்லும் பகலும் திருப்பணி செய்து வந்தார். அவரும் அந்நேரத்தில் அங்கு வந்து கடவுளை புகழ்ந்து எருசலேமின் மீட்புக்காக காத்திருந்த எல்லோரிடமும் அக்குழந்தையை பற்றி பேசினார். ஆண்டவருடைய திருச்சட்டப்படி எல்லாவற்றையும் செய்து முடித்த பின்பு அவர்கள் கலிலேயாவில் உள்ள தங்கள் ஊராகிய நாசரேத்திற்கு திரும்பிச் சென்றார்கள். குழந்தையும் வளர்ந்து வலிமை பெற்று ஞானத்தால் நிறைந்து கடவுளுக்கு உகந்ததாய் இருந்தது. ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறை இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று நாம் அனைவரும் திருக்குடும்ப திருநாளை கொண்டாட, அதை பெருவிழாவாக கொண்டாட நாம் அனைவரும் இங்கே கூடி வந்திருக்கின்றோம். இன்றைய நாளிலே நாம் அனைவரும் நமது குடும்பத்திலே திருக்குடும்பத்தினுடைய பண்புகளை அனுபவிக்க வேண்டுமா, வாழ்வாக்க வேண்டுமா என்றெல்லாம் பார்க்கின்ற போது அதற்கு சிறந்த வழிகாட்டுதலாக இருந்து வாழ்ந்தவர்கள்தான் சூசையப்பர், அன்னை மரியா, இயேசு கிறிஸ்து. இவர்கள் மூவரும் தங்கள் வாழ்வாலும் தங்களுடைய அர்ப்பணித்தனாலும் அவர்கள் அனைவரும் ஆண்டவருக்காக வாழ்ந்தார்கள், ஆண்டவருக்காக பணி செய்தார்கள். அந்த சாதாரண குடும்பத்தை, எளிமையான ஒரு குடும்பத்தை திருக்குடும்பமாக உயர்த்தினார்கள். அதற்கு என்ன காரணம் என்று பார்க்கின்ற போது அவர்கள் வாழ்விலே விளங்கிய ஒரு சில பண்புகள். முதலாவதாக, இறைவனின் திட்டத்தை முன்னிலைப்படுத்தி அதற்கு முக்கியத்துவம் கொடுத்து வாழ்ந்தார்கள். எனவேதான் அவர்கள் குடும்பத்திலே அனைவரும் மகிழ்ச்சியாக வாழ முடிந்தது. இரண்டாவதாக பார்க்கின்ற போது ஒருவர் ஒருவரை ஏற்றுக்கொண்டார்கள். மூன்றாவதாக, சமுதாயத்திலே ஒருவர் ஒருவரை விட்டு கொடுக்காமலும் குடும்பத்திலே ஒருவர் ஒருவரை விட்டு கொடுத்தும் வாழ்ந்தார்கள். இது என்ன என்பதை பற்றி இன்றைய நாளிலே நாம் சற்று ஆழமாக சிந்திப்போம். அன்பார்ந்த இறை மக்களே, இந்த வேளையிலே நமது குடும்பத்தை எடுத்துக்கொள்வோம். நமது சமுதாயத்திலே வாழ்ந்திருக்கின்ற குடும்பத்தை எடுத்துக்கொள்வோம். ஒரு குடும்பத்தை சந்தித்த போது அவர்கள் தினமும் காலையிலே அவர்கள் பங்கிலே நடக்கின்ற திருப்பலிக்கு செல்வார்கள். 4 பேர் இருக்கின்றார்கள். தந்தை, தாய், அவர்களுக்கு ஒரு மகனும் ஒரு மகளும் இருக்கின்றார்கள். ஒவ்வொரு நாளும் தவறாமல் திருப்பலிக்கு வருவார்கள். திருப்பலியின் போது அவர்கள் செய்கின்ற செயலை பாருங்கள். சமாதானம் என்று சொல்வோமே, அமைதி பிறருக்கு பகிர்ந்து கொள்வோமே, அந்த நேரத்திலே அந்த 4 பேரும் ஒருவர் ஒருவரை புன்முறுவலோடு சமாதானம் சொல்லி அவர்கள் மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்வார்கள். இது முதலாவது ஒரு நிகழ்வாக, ஒரு உதாரணமான குடும்பமாக இருக்கின்றது. இரண்டாவது குடும்பத்தை பார்க்கின்ற போது கடந்த 2 வாரங்களுக்கு முன்பாக செய்தித்தாளில் வந்த ஒரு நிகழ்ச்சி. திருமணமாகி 13 ஆண்டுகள் ஆகியும் அந்த கணவர் தனது மனைவியிடமிருந்து ஏதாவது பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக மட்டும்தான், இந்த நோக்கத்திற்காக தான் வாழ்ந்து வந்தார். அந்த மனைவி தனது கணவன் நல்ல உயர்ந்த நிலைக்கு வர வேண்டும் என்று சொல்லி தாராள உள்ளத்தோடு தனது உறவினரிடமிருந்து பணங்களை பெற்று தனது கணவன் ஒரு உணவகத்தை ஆரம்பிக்க வேண்டும் என்று சொல்லி அவர் உதவி செய்கின்றார். ஆனால் அந்த கணவனுடைய தீய நோக்கத்தை பாருங்கள். அனைத்தையும் மனைவிடமிருந்து பெற்றுக்கொள்ளலாம், ஆனால் நான் மனைவிக்கு எதுவும் தரமாட்டேன். இறுதியாக கடன் பெற்ற மனிதர்கள் அனைவரும், அந்த மனிதர்கள் அனைவரும் இந்த வீட்டிற்கு வந்து முன்பாக கேட்கின்றார்கள், எனக்கு காசை திருப்பி கொடு என்று கேட்கின்றார்கள். அவர்களுக்கு என்ன செய்வதென்று தெரியாத ஒரு நிலையிலே கணவனை தேடி அலைந்து செல்கின்றார்கள். கணவனுடைய வீட்டிற்கு முன்பாக அமர்ந்து தர்ணா போராட்டம் செய்கின்றார்கள். இதுதான் நமது சமுதாயத்திலே இருக்கின்ற நிலையாக இருக்கின்றது. அன்பார்ந்த இறை மக்களே, நமது வாழ்விலே சாதாரண குடும்பம், நமது குடும்பம் திரு குடும்பமாக மாற வேண்டும் என்றால்
இதோ சூசையப்பர், அன்னை மரியாள், இயேசு கிறிஸ்து வாழ்ந்த இந்த 3 பண்புகளை நமது வாழ்விலே கடைபிடிப்போம். அதை வாழ்ந்து காட்டுவோம். எப்படி அவர்கள் வாழ்ந்து காட்டினார்கள் என்றால், அன்னை மரியாள் கடவுளின் திட்டம் நிறைவேற வேண்டும், கடவுளுக்காக எனது வாழ்வை அர்ப்பணிக்கின்றேன் என்று கூறுகின்றார். இதைத்தான் பார்க்கின்றோம் லூக்கா எழுதிய நற்செய்தியிலே அதிகாரம் 1 இறைவசனம் 36 வாசித்து வருகின்றோம். அந்த வேளையிலே வானதூதர் கப்ரியேல் அன்னை மரியாளுக்கு தோன்றி, இதோ உமது வயிற்றிலே குழந்தை ஒன்று தூய ஆவியால் கருவுற போகின்றார் என்று சொன்ன உடனே எப்படி நிகழும் என்ற ஒரு சில கேள்விகளை கேட்டு அதற்கு பதில்களை புரிந்து கொண்ட உடனே அவர் சொன்ன பதில், இதோ உமது அடிமை என்று தன்னையே அர்ப்பணித்தார். இறைவனின் திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்பதுதான் எனது முக்கியமான நோக்கம் என்பதை அவர் அறிந்திருந்தார். அதற்காக தன்னை முழுமையாக கையளித்தார். இரண்டாவதாக பார்க்கின்றோம் புனித சூசையப்பர். புனித சூசையப்பர் அன்னை மரியாவுக்கு திருமண ஒப்பந்தம் செய்யப்பட்டிருந்தவர். அவர் கடவுளின் திட்டம் நிறைவேற வேண்டும் என்று அவருடைய கனவிலே வானதூதர் தோன்றி பல காரியங்களை சொன்ன உடனே அனைத்தையும் ஏற்றுக்கொண்டார். அனைத்தையும் கடவுளுக்காக, நான் கடவுளின் திட்டத்தை நிறைவேற்ற முழுமையாக பாடுபடுவேன் என்று சொல்லி வாழ்ந்தார், வாழ்ந்து காட்டினார். எனவே தான் அவர்களுடைய குடும்பம் திரு குடும்பமாக மாற உயர்ந்தது. மூன்றாவதாக பார்க்கின்றோம் இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே பிறந்தார், மனிதனாகவும் கடவுளாகவும் பிறந்தார், நாம் அனைவரையும் பாவங்களிலிருந்து மீட்பதற்காக. அவர் எப்படி கடவுளின் திட்டத்தை நிறைவேற்றினார் என்று பார்க்கின்ற போது யோவான் எழுதிய நற்செய்தியிலே அதிகாரம் 4 இறைவசனம் 34 வாசிக்கின்றோம், கடவுளின் திட்டத்தை நிறைவேற்றுவதுதான் எனது உணவு என்று சொன்னார். ஆக கடவுளுக்காக நாம் அனைவரும் நமது குடும்பத்தை அர்ப்பணிக்கின்ற போது கடவுள் ஏற்படுத்திய இந்த உன்னதமான உயரிய பண்புள்ள குடும்பத்தை கடவுளுக்கு ஒப்புக் கொடுக்கின்ற போது நமது குடும்பமும் திரு குடும்பமாக மாறும். இரண்டாவதாக பார்க்கின்றோம், ஏற்றுக்கொள்கின்ற குடும்ப பண்பு நமக்கு வேண்டும். அதைத்தான் திரு குடும்பத்திலும் பார்த்தோம். இது சாதாரண காரியம் அல்ல. மத்தேயு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 1 இறைவசனம் 18 முதல் வாசித்து பார்க்கின்ற போது அன்னை மரியாள் திருமண நிச்சயம் மட்டும்தான் செய்யப்பட்டிருந்தது, ஆனால் கருவுற்றிருந்தார். இந்த செய்தி யோசேப்புக்கு அறிந்து கொள்கின்றார். அந்த வேளையிலே யோசேப்பு இந்த அன்னை மரியாவை எப்படியாவது மறைவாக இகழ்ச்சிக்குள்ளாக்க விரும்பாமல் விலக்கிவிட திட்டம் தீட்டுகின்றார். ஆனால் இது கடவுளுடைய திட்டம் என்பதை உணர்ந்தார். கடவுள் அவருக்கு வெளிப்படுத்தியுடனே அந்த செயலை அன்னை மரியாளை முழுமையாக ஏற்றுக்கொள்கின்றார். இரண்டாவதாக பார்க்கின்றோம், இயேசு கிறிஸ்து தனது வாழ்விலே செய்த செயல்களினால் சமுதாயத்திலே இருந்த மக்கள் அனைவரும் இவருக்கு பேய் பிடித்திருக்கின்றது, இவர் ஒரு பைத்தியக்காரன், இவன் பெருந்தினிக்காரன் என்றெல்லாம் இழிவாக பேசினாலும் அன்னை மரியாள் அந்த வார்த்தையிலெல்லாம் பொருட்படுத்தாமல் அவர் செய்த செயல் என்ன? அந்த இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார். இவர் என்னுடைய மகன் என்று ஏற்றுக்கொண்டார். ஆக நமது குடும்பத்தை சற்று சிந்தித்து பார்ப்போம். கணவன் செய்கின்ற ஒரு சில செயல்கள் மனைவியாக நமக்கு புரியாமல் பிடிக்காமல் போகலாம். அந்த நேரத்தில் நமது நிலை எப்படிப்பட்டதாக இருக்கின்றது? கணவனை எடுத்துக்கொள்வோம். மனைவி செய்கின்ற செயலை குடும்பத்திலே ஏற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கலாம். அந்த நேரத்தில் நாம் என்ன செய்து கொண்டிருக்கின்றோம்? முழுமையாக ஏற்றுக்கொள்கின்றோமா? இது கடவுள் கொடுத்த உன்னதமான மனைவி, இது கடவுள் கொடுத்த தாழ்ச்சியான ஒரு அருமையான ஒரு கணவர் என்று முழுமையாக ஏற்றுக்கொள்கின்றோமா? அவ்வாறு ஏற்றுக்கொண்டு வாழ்ந்தோம் என்றால் நமது குடும்பம் உன்னதமான திரு குடும்பமாக மாறும். மூன்றாவதாக பார்க்கின்றோம், விட்டு கொடுத்து வாழாமல் இருக்கின்ற நிலை. எப்படி என்றால், நமது சமுதாயத்திலே யாராவது ஒருவர் ஏதாவது ஒரு வார்த்தைகளை நமது குடும்பத்திலே சொல்வார்கள். அந்த நேரத்திலே நமது குடும்பத்திலே சலசலப்புகள், சண்டை சச்சரவுகள் ஏற்படும். அந்த வேளையில் நாம் எப்படிப்பட்ட நிலையில் இருக்கின்றோம்? பரவாயில்ல, அவங்க சொல்லிட்டாங்க, அதுதான் உண்மை என்ற நிலையில் இருக்கின்றோமா? அல்லது இல்லை, என்னுடைய அன்பு கணவர், என்னுடைய அன்பு மனைவி இப்படிப்பட்ட செயல்களை செய்ய மாட்டார்கள் என்று சொல்கின்றோமா?
எனக்கு தெரிந்த ஒரு குடும்பத்திலே பார்க்கின்றோம், அந்த கணவர் எல்லா பெண்களிடையும் பேசிட்டு இருப்பாங்களாம். எந்த பெண்களை பார்த்தாலும் பேசுவாராம். ஒருவர் என்ன செய்கின்றார், என்ன உங்க ஹஸ்பண்ட், உங்க கணவர் எல்லா பெண்களையும் பேசிட்டு இருக்கிறாங்களே என்று சொன்ன உடனே அந்த பெண்மணி கோபப்படலை. எனக்கு தெரியும் என்னுடைய கணவர் எப்படி பேசுவார், எவ்வளவு பேசுவார் என்று. ஆக சமுதாயத்திலே ஒரு சில வார்த்தைகளை சொன்னாலும், அருமையான மனைவி சொன்ன வார்த்தையை பாருங்கள், எனது கணவருடைய நிலை எப்படி என்று எனக்கு தெரியும், விட்டு கொடுக்காத நிலை. ஆக நாம் அனைவரும் விட்டு கொடுக்காதவர்களாக, பிறர் மத்தியில் விட்டு கொடுக்காதவர்களாக. இரண்டாவது, தவறுகள் செய்யலாம், தீமையான செயல்களை செய்யலாம், எது செய்தாலும் ஏற்றுக்கொள்கின்ற மனநிலை. மூன்றாவதாக பார்க்கின்றோம், கடவுளின் திட்டத்தை முன்னிலைப்படுத்தி வாழுகின்ற போது நாம் அனைவரும், நமது குடும்பம் சாதாரண குடும்பம் திரு குடும்பமாக உயரும். அன்பார்ந்த இறை மக்களே, ஒரு சில வழிமுறைகளை நமது திருத்தந்தை அவர்கள் கூறுகின்றார். புனித திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் அருமையா கூறுகின்றார். தினமும் உங்க வீட்டுல சண்டை போடுறீங்களா, நல்லா சண்டை போட்டுக்கோங்க. கையில கிடைக்கிறத தூக்கி வீசுறீங்களா, தூக்கி வீசிக்கோங்க, என்ன வேணா பண்ணிக்கோங்க. ஆனா இரவு படுக்கின்ற போது, படுக்கைக்கு செல்கின்ற போது ஒருவர் ஒருவரை பார்த்து சமாதானம் சொல்லி, உங்கள் உறவில இருக்கின்ற அந்த விரிசலை தூக்கி எறிந்து சமாதானம் சொல்லி புன்முறுவலோடு படுக்கைக்கு செல்லுங்கள். அடுத்த நாள் புதிய நாளாக அமைகின்றது. அந்த வேளையிலே நீங்கள் ஒருவரும் புதிய மனிதர்களாக வாழ துவங்குங்கள் என்று கூறுகின்றார். அது மட்டுமல்ல, நமது குடும்பம் உன்னதமான திருக்குடும்பமாக வாழ வேண்டும் என்றால் விவிலியத்திலே கூறப்பட்டிருக்கின்றது 2 குறிப்புகள். திருத்துதர் பவுல் எழுதிய திருமுகத்திலே பார்க்கின்றோம். கொலோசியர் எழுதிய திருமுகத்திலே அதிகாரம் 3 எபேசியர் எழுதிய திருமுகத்திலே அதிகாரம் 6 பார்க்கின்றோம். திருமணமான தம்பதியர்கள், கணவன் மனைவி எப்படிப்பட்ட வாழ்வு வாழ வேண்டும், கணவன் மனைவிக்கு கீழ்ப்படிந்து வாழ வேண்டும், மனைவி கணவனுக்கு பணிந்து வாழ வேண்டும், குழந்தைகள் பெற்றோருக்கு இருக்கின்ற உறவு நிலைகள் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும், ஒருவர் ஒருவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும், பெற்றோர் சொல்கின்ற வார்த்தைகளை குழந்தைகள் கேட்டு அதன்படி வாழ வேண்டும் என்ற ஒரு சில அறிவுரைகள் நமக்கு தரப்பட்டிருக்கின்றன. எனவே அந்த இறை வார்த்தைகளை வாசித்து நமது சாதாரண குடும்பம் திருக்குடும்பமாக வாழ தேவையான அருள் வரங்களுக்காக இந்த கல்வாரி பலியிலே பக்தியான உள்ளத்தோடு மன்றாடுவோம். விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகிறேன். அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகிறேன். இவர் தூய ஆவியால் கருவுற்று கன்னி மரியாவிடமிருந்து பிறந்தார். பொந்தியு பிலாத்தின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கிறார். அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார். தூய ஆவியாரை நம்புகிறேன். புனித கத்தோலிக்க திரு அவையை நம்புகிறேன். புனிதர்களின் உறவு ஒன்றிப்பை நம்புகிறேன். பாவ மன்னிப்பை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நம்புகிறேன். நிலை வாழ்வை நம்புகிறேன். ஆமென். உம் திருக்குடும்பம் வழியாக எமக்கு வழிகாட்டிய இறைவா, திரு அவையை வழிநடத்தும் எங்கள் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவியர்கள், பொதுநிலையினர் மற்றும் உமக்கு சொந்தமான மக்கள் அனைவரின் உள்ளத்திலும் உமது உடனிருப்பையும் அன்பையும் நிறைவாய் பொழிந்து ஒற்றுமையுடனும் அமைதியுடனும் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் இறை அரசை அறிவிக்கும் கருவிகளாய் வாழ வரம் தர வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உம் திருக்குடும்பம் வழியாக நாட்டிற்கு நலம் சேர்க்கும் இறைவா, நாட்டை வழிநடத்தும் தலைவர்கள் மக்களின் தேவைகளை அறிந்து செயல்படவும், நாட்டின் வளர்ச்சிக்காக நேர்மையாகவும் உண்மையாகவும் உழைக்க வேண்டிய அருள் தர இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உம் திருக்குடும்பம் வழியாக எங்கள் குடும்பத்தை வழிநடத்தும் இறைவா, எங்கள் குடும்பங்களில் இறைமகன் வாழ்ந்து காட்டிய அதே பாதையை நாங்களும் கடைபிடித்து எங்கள் குடும்பங்கள்
திருக்குடும்பமாய் ஒளிந்திட வேண்டிய அருள் தர இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இத்திருக்குடும்பம் வழியாக குணப்படுத்தும் வல்லலே எம் இறைவா, இன்றைய காலகட்டத்தில் உருவாகும் புதிய கொள்ளை நோய்கள், அந்த நோய்களால் பாதிக்கப்பட்ட எம் முதியோர்கள், சிறுவர் சிறுமிகள், ஆதரவற்றோர், கைவிடப்பட்டவர்கள் ஆகியோரை உம் அன்பின் கரம் கொண்டு ஆசிர்வதித்து பாதுகாத்து உடல் உள்ள ஆன்மீக நலம் பெற்று உம் சாட்சிகளாய் வாழ வரம் தர வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். தாயும் தந்தையுமான இறைவா, நம்பினால் வாழ்வடைவீர்கள் என்று சொன்ன உமது வார்த்தையில் நம்பிக்கை வைத்து உம் திருமகன் வழியாக எல்லா நலன்களையும் பெற்றுக்கொள்ள வந்திருக்கிற இந்த மக்களுடைய வேண்டுதல்கள், தேவைகளை எல்லாம் நீரே ஏற்ற நேரத்தில் உமக்கே உகந்த விதத்தில் தந்தந்து எல்லா குடும்பங்களையும் ஆசிர்வதிக்க வேண்டுமாய் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். தந்த காணிக்கை போல இருப்பதை நானும் எடுத்து வந்தேன். கொடைகளில் எல்லாம் சிறந்தது நீதயம் கொடுப்பது நலமென படைக்கின்றேன். இதயர்கள் தந்த காணிக்கை போல இருப்பதை நானும் எடுத்து வந்தேன். கொடைகளில் எல்லாம் சிறந்ததை நிதயம் கொடுப்பது நலமென படைக்கின்றேன். இயேசுராஜனை ஏற்றிடுவேன். இயேசுராஜனை போற்றிடுவேன். இயேசுராஜனை ஏற்றிடுவேன். இயேசுராஜனை போற்றிடுவேன். இதயர்கள் தந்த காணிக்கை போல இருப்பதை நானும் எடுத்து வந்தேன். கொடைகளில் எல்லாம் சிறந்ததை இதயம் கொடுப்பது நலமென படைக்கின்றேன். கடைநிலை வாழும் மனிதரை மீட்க அடிமையின் தன்மையை எடுத்தவனே. கடைநிலை வாழும் மனிதரை மீட்க அடிமையின் தன்மையை எடுத்தவனே. உடைமைகள் பதவிகள் யாவையும் துறந்து மடமையின் மகிழ்வினை கொடுத்தவனே. உடைமைகள் பதவிகள் யாவையும் துறந்து மடமையின் மகிழ்வினை கொடுத்தவனே. இயேசுராஜனை ஏற்றிடுவேன். இயேசுராஜனை போற்றிடுவேன். இயேசுராஜனை ஏற்றிடுவேன். இயேசுராஜனை போற்றிடுவேன். இளையர்கள் தந்த காணிக்கை போல இருப்பதை நானும் எடுத்து வந்தேன். கொடைகளில் எல்லாம் சிறந்ததை நிதயம் கொடுப்பது நலமென படைக்கின்றேன். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, மகிழ்வின் பலிபொருளை நாங்கள் உமக்கு ஒப்புக் கொடுத்து உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் கடவுளின் கன்னித்தாய் புனித யோசேப்பு ஆகியோருடைய பரிந்துரையின் உதவியால் எம் குடும்பங்களையும் அருளிலும் அமைதியிலும் உறுதியாய் நிலைநிறுத்துவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும்
இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் வாக்கு மனிதரானார் எனும் மறை நிகழ்வின் வாயிலாக உமது மாட்சியின் ஒளி எங்கள் மனக்கண்களுக்கு புதிதாய் ஒளி வீசியது. எனவே அவரில் நாங்கள் கடவுளை கண்கூடாய் காண்கின்றோம். அவர் வழியாகவே கண்காணாதவை மீதுள்ள அன்பினால் நாங்கள் ஆட்கொள்ளப்படுகின்றோம். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி பாடுவதாவது. தூயவர் தூயவர் அல்லவராம் தேவன் தூயவர். தூயவர் என்றும் தூயவர் வல்லவராம் தேவன் தூயவர். நாகவும் புகழ் பார்க்கலாம் நிறுத்திடுதே விண்ணும் மண்ணுலகம். நாதாவும் புகழ் பார்க்கலாம் நிறைந்துடுதே விண்ணும் மண்ணுலகம். உன்னதங்களில் ஓசன்னா ஓசன்னா தாவீதின் மகன் ஓசன்னா ஓசன்னா ஆண்டவரின் திருநாமத்தில் வல்லவரை வாழ்த்தி பாடிடுவோம். பாடிடுவோம். ஓசானா ஓசன்னா ஓசானா ஓசன்னா ஓசானா 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 ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நாங்கள் இந்த அப்பத்தை உண்டு கிண்ணத்திலிருந்து பருகும் போதெல்லாம் நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் இந்த திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் தாமஸ் அக்வேனாஸ், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்துதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினியால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்லுவோம். இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் இறைவன் தரும் அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, என் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, என் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம்
இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆசை திருவிருந்திற்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகின்றோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முன் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக, உயிருள்ள உண்மை சாட்சிகளாக, உமது நற்செய்தியின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய், தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களாலும் வளங்களாலும் எங்களை நிரப்ப வாரும். ஆமென். சுபாலன் பிறந்தாரே, எழிலோடு கண்கள் திறந்தாரே, பனிதூவும் நள்ளிரவு குளிரில் மனுதேவன் மண்ணில் மலர்ந்தாரே. என் இயேசுபாலன் பிறந்தாரே, எழிலோடு கண்கள் திறந்தாரே, பனிதூவும் நள்ளிரவு குளிரில் மனுதேவன் மண்ணில் மலர்ந்தாரே. இருதின்ற இரவில் ஓர் ஒளி மின்னல், அருள் சிந்தும் கண்கள் இருவின் மின்னல். இருதின்ற இரவில் ஓர் ஒளி மின்னல், அருள் சிந்தும் கண்கள் இருவின் மின்னல். உற்றாரும் உறவொன்றும் இல்லாத பெத்தலையும் உன்னதரும் துள்ளிய செய்தாரே. மன்றாடுவோமாக. கனிவு மிக்க தந்தையே, விண்ணக அருள் அடையாளங்களால் புதுப்பிக்க பெற்ற இவர்கள் திரு குடும்பத்தின் எடுத்துக்காட்டை இடையராது பின்பற்ற செய்தருளும். அதனால் இவர்கள் இவ்வுலக இன்னல்களுக்கு பிறகு அதன் நிலையான தோழமையை பெறுவார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களுக்கு நிறைய ஆசை வழங்குவாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி.
தஞ்சமே நீ வாழ்க, தாயே நீ வாழ்க, எங்கள் தஞ்சமே நீ வாழ்க, எங்கள் தஞ்சமே நீ வாழ்க. துன்பங்கள் வாட்டும் வேளையிலே